ஹலோ மக்களே, ஸோ வெல்கம் அகெயின் டு த சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராமில் சில ரீல்ஸ் பார்த்து ட்ரோல் பண்ண போகிறோம். இது வந்து என்னென்னா ஒரு சீரீஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் ட்ரோல் சீரீஸ், இன்ஸ்டா ரீல்ஸ் ட்ரோல் சீரீஸ் இதுவாக இருக்க போகுது. ஸோ இது என்னோட ஐடியா, ரொம்ப யோசித்து ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்கேன்னா அப்படி இல்லை. இது ஒரு காப்பீட் ஐடியா. யார் ஐடியான்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், சொல்ல தேவையில்லை. ஸோ வாங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் ஏதோ சொல்லணும்னு விரும்புகிறேன். அதான் ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் வந்து என் செல்லு வந்து ஒரு கிறுக்கு, இதில் ஆடியோவை ரெக்கார்ட் ஆகலை. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இன்ஸ்டா ரீல்ஸை பார்த்துக்கிட்டேன். அதை ஒரு வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணேன். ஆனால் இதில் சுத்தமாகவே ஆடியோ ரெக்கார்டே ஆகலை. ஸோ அதனால இது நான் 2வது வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோவா ஆரம்பிக்கலாம். கண்டிப்பா இது கொஞ்சம் ஃபனியாக தான் இருந்துச்சு. வெளிநாட்டு பஸ் எல்லாம் ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப ஒழுங்காக, ரொம்ப நல்லா க்ளீனாக, அங்கே இருக்கிற மக்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் இங்கே இருக்கிற பஸ்ஸில் ஃபஸ்ட்டு நிற்கிறதுக்கே இடம் இல்லை. 2வது பஸ்ஸை பிடிச்சி 4 பக்கத்துலேருந்து தொங்கிட்டு கிடப்பாங்க. அந்த பஸ்ஸில் ஏதோ என்ன போகுதுன்னு தெரில வச்சு தொங்கிட்டு, எப்போ உள்ளே இருக்கிறவங்களுக்கு 2 பயம். ஃபஸ்ட்டு அவன் பக்கத்தில் நிற்கிறவன் தெரியாமல் கையை மட்டும் இப்படி தூக்கிட்டானா அவ்வளோதான், வேறு வழி இல்லாமல் மூக்காக ஒட்டிக்கிட்டு ஃபுல் ட்ரைவாக போயிட்டே இருக்கிறோம். 2வது பயம், இப்போ எல்லாம் தொங்கிட்டு இருக்காங்க பாருங்கள் சைடில் எல்லாம். எப்போ அவங்கனால இந்த பஸ்ஸு கோத்து விழுகும்னு யாருக்குமே தெரியாது. ஸோ ஆமாம், இது கொஞ்சம் ரிலேட்டிவாக தான் இருந்துச்சு. அண்டு அது இப்போ கொஞ்சம் ஃபனியாக தான் இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம அடுத்த ரீல்ஸ் போயிடலாம். பாவ கைஸ், அவன் ஒரு சின்ன கிராக் அவுட் தான் டேப்பை வச்சு பையன் ஒட்டப்படா, அதில் இவ்வளோ பெரிய ஹோல் பண்ணிட்டு வந்துட்டான். பையனுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரா செலவாயிடுச்சு கைஸ். அது இல்லாமல் அந்த விழுகுன மூமெண்ட்டு, ஆஹாஹாஹா, நம்மளுக்கு என்னன்னு தெரில. அடுத்தவன் விழுந்தா, அடுத்தவனோட மூஞ்சி உடஞ்சா நம்மளுக்கு எந்த நம்ம எல்லாத்துக்கும் அப்படி இருக்குதோ இல்லையா, எனக்கு தெரில என்ன சந்தோஷம், என்ன ஆனந்தம் கிடைக்குது அதில். பாஸ் இது கொஞ்சம் ஃபனியாக தான் இருந்துச்சு, கொஞ்சோண்டு ஃபனியாக தான் இருந்துச்சு. ஸோ வாங்க நம்ம அடுத்த ரீல் பார்க்கலாம். அப்ப நான் மட்டும் நான் இழுச்ச வரடா, ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வர கிணவுல வந்து வந்து சொல்ல மாட்டா. கைஸ் நிஜதா கைஸ், நானும் இந்த 2005 பிறந்து வரணும்னா. ஸோ நான் பார்த்து என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டேங்குது கைஸ். இந்த டைமில் இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப டெவலப் ஆகிட்டாங்க கைஸ். சின்ன சின்ன பசங்களுக்கிட்ட ஃபோனு, இன்ஸ்டாகிராமு, ஆள் வந்து பார்த்தா சேட் பண்ணிட்டு கிடக்குறாங்க, பேசிட்டு கிடக்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த வயசில் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு டோரா பூச்சி டோரிமான் சின்சேன்னு பார்த்துட்டு இருந்தோம். இவங்க எல்லாம் நம்ம கார்ட்டூன் பார்க்குற வயசில் இவங்கெல்லாம் என்னமோ பார்த்துட்டு கிடக்குறாங்க. சரி விடுங்க, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க தலையெழுத்து. கோஸ்ட் ரைடரை பாருங்க கைஸ், இப்போ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. யார் ட்ரை பண்ணிக்காதீங்க, நான் சொல்லாட்டி என்ன, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க அறிவு. எப்படி சில பேர் ட்ரை பண்ணுவாங்க பாருங்க, வேற லெவல் டிரைவர் சாரு வந்தாங்க, பசங்களை விட்டாங்க, சும்மா காத்து மாதிரி வந்தாங்க, பசங்களை போட்டு போயிட்டாங்க. போயிட்டு
கைஸ் வேலண்டைன் வீக் வந்துருச்சு கைஸ். பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சாய்ஸ்னால் என்ன பண்ணுறது, ஒரு பையன் எவ்வளோதான் செலவு பண்ணுறது ஒரு பொண்ணு மேலே. ஆனால் கடைசியில் அவனுக்கு கிட்ட காசு இல்லாமல் வழி இல்லாமல் இந்த மாதிரி திருட்டு பண்ணணுமா எல்லாம் திருடிட்டு கிஃப்ட் கொடுக்க வேண்டியதா நிலைமை வந்துருச்சு கைஸ். எஸ் கைஸ், சேம் டு சேம் என் ஃப்ரெண்டு மாதிரி ஒருத்தன் என் ஃப்ரெண்டு இருக்கா, பேர் சொல்ல மாட்டேன். ஆனால் அவனும் ஒரு வேறு, அப்புறம் அவ்வளோதான் ஐயா என்னென்ன பண்ணுவான்னு அவனை சம்பாதிக்க முடியாது. குளிச்சு எப்படியோ தூக்கிட்டு போய் நம்ம வீட்டுக்கு போட்டு அதுக்கப்புறம் நம்ம உருப்படியாக வீட்டுக்கு வர்றது. கைஸ், குடி நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு. ஸோ இது சரி, அதெல்லாம் பண்ணாதீங்க. சும்மா ஃபன்னு கைஸ். என்னை பார்த்தா நான் அந்த மாதிரி தெரியுதா? கொஞ்சோண்டு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே கைஸ். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு இந்த வீடியோவை இன்னைக்கு இது வரைக்கும் முடிச்சிடலாம். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வீடியோ எதை பார்த்து ஆக போகுதுன்னு பார்த்தா தெரில. ஸோ வரும்போது பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், பை பாய், see you. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் நம்ம தொடர்ந்து வீடியோ போடவே முடியும். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா பிடிக்காதையும் லைக் பண்ணிடுங்க கைஸ். லைக் பண்ணிடுங்க, ஒரு லைக்கு தானே.